ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார். சட்டமன்றத்திலே தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அவரிடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லி வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு முதலிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது, நிகழ்ச்சி முடிந்தவுடன் இறுதியிலே தேசிய கீதம் இசைப்பது, தேசிய கீதம் பாடுவது, இது தமிழ்நாட்டினுடைய மரபு என்பதை எடுத்து சொல்லி வந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு பேச துவங்குகின்ற போதே தேசிய கீதம் பாடவில்லை என்று சொன்னார். அது மரபல்ல. நாங்கள் இன்றைக்கு உரை இங்கே நிகழ்த்த வேண்டும், அந்த உரையை நிகழ்த்துங்கள் என்கின்றதை சொல்லுகின்ற பொழுது திரும்ப திரும்ப அவர் எழுதி கொடுக்கப்பட்ட அல்லது தயாரித்து தரப்பட்ட அல்லது தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுநர் அறிக்கையை வாசிக்காமல் தானாக ஏதாவது வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஏதாவது இங்கே சட்டமன்றத்திலேயே பிரச்சனைகளை கிளப்ப முடியுமா என்று பார்த்தார். ஆனால் எல்லோரும் அமைதியாக இருந்தனர். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் மட்டும் அவரிடத்தில் தொடர்ந்து அவர் வேறாக பேசிக் கொண்டிருந்த காரணத்தாலே அறிக்கையில் நீங்கள் சட்டமன்றத்திலே ஆளுநர் அறிக்கையை படியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை தயவு செய்து நீங்கள் வந்து என்று, அதாவது எவ்வளவு தூரம் எளிமையாக தாழ்ந்து போய் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு சபாநாயகர் இன்றைக்கு கேட்டிருக்கின்றார். சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் தான், சட்டப்பேரவை தலைவர். ஆனாலும் அவர் அப்படி கேட்டு நீங்கள் எழுதி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொல்ல பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். வெளியேறி சென்ற பிறகு தன்னுடைய ஆளுநர் மாளிகையிலே இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார். அவருடைய மைக் ஏதோ ஆஃப் செய்யப்பட்டதை போல, நாங்கள் அத்தனை பேரும் அங்கேதான் இருக்கின்றோம், நீங்களும் பத்திரிகையாளர்களும் மாடியில இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள், எந்த மைக் ஆஃப் செய்யப்பட்டது? அவர் பேசுகிற பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் எழுந்து நீங்கள் எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த வாசிப்பை வாசியுங்கள் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சுட்டிக்காட்டி கேட்கின்ற உரிமை சட்டப்பேரவைத் தலைவருக்கு உண்டு. ஏனால் சபையை நடத்துகின்றவர் அவர், சபையினுடைய விருந்தினர். இன்றைக்கு இந்த நிலையை தமிழக சட்டமன்றத்தினுடைய நம்முடைய அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர், அந்த ஆளுநர் இங்கே அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு திரும்ப கேட்க வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை, அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. ஆனால் அங்கிருந்து மற்றொரு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை, இன்றைக்கு எதிர்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு எல்லோருக்கும் வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். தமிழகத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் 12 கோடி ரூபாய் to the tune of over 12 lakh crores is far from the truthங்கிறார். நாங்கள் 12 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அது far from truth என்கின்றார். அதோடு இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம 6வது இடத்துக்கு போய்விட்டோம் 4லிருந்து என்று சொல்லுகிறார். இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே 11.9 பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. நாங்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் இவர் எதை பார்த்து சொல்லுகிறார், எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார், இவர் தூங்கிக் கொண்டு சொல்லுகிறாரா விழித்துக் கொண்டு சொல்லுகிறாரா தெரியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மறைக்க முடியாது. அதே போல தொழில் வளர்ச்சியிலே பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடுகள் இங்கே வந்திருக்கின்றன. பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு உண்டாகி இருக்கின்றன. அதனால்தான் இந்த வளர்ச்சியை நம்மால எட்ட முடியும்.
தொழில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் 11.9% பொருளாதார வளர்ச்சியை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது. அதுக்கு அடிப்படை காரணம் தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு. எனவே இந்த வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி இவற்றை பற்றி ஆளுநர் சொல்லியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்பதற்கு ஒன்றிய அரசினுடைய கணக்கெடுப்பே சரியானதாக உங்களுக்கு 11.9% பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அதை இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் பொய்யாக சட்டமன்றத்திலே சொல்லுவதற்கு பதிலாக ஆளுநர் மாளிகையில் இருந்து இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். அது அவருக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டின் மீது என்ன விரோதம் அவன் என்பது அவருக்கு தான் தெரியும். 11.9 பொருளாதார வளர்ச்சி எப்படி தமிழ்நாடு வந்தது என்று நீங்கள் தான் போய் கேட்க வேண்டும். 11.9% இங்கே தொழிற்சாலைகள் வரவில்லை, வேலை வாய்ப்பு பெருகவில்லை என்று சொன்னால் எப்படி 11.9% பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டும் என்று ஆளுநரை கேட்க வேண்டியவர்கள் நீங்கள் கேளுங்கள். முன்னாலேயே தயாரிக்கப்பட்டுத்தான் ஏன்னா ஆளுநர் இங்கிருந்து வெளியேறுகிறார். வெளியேறிய உடனேயே அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையிலிருந்து வருகிறது என்று சொன்னால் எல்லாம் திட்டமிடப்பட்ட வேலைகள் தான். எனவே அவங்க முன்னாலே தயாரித்து வச்சிருக்கலாம். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. தமிழ்நாட்டை குறை சொல்ல வேண்டிய எனது தேர்தல் ஆண்டு 2026 தேர்தல் ஆண்டு. இதில் ஆட்சியை பற்றி ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். 11.9% பொருளாதார வளர்ச்சியை மூடி மறைக்க யாராலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் திட்டமிடப்பட்ட ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா இல்ல. அங்கதான் வாசிக்கிறார். எப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் இது எல்லாம் பல எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களிலே இந்த நடைமுறை இன்றைக்கு இருக்கிறது. ஆளுநர் எழுதி கொடுத்த உரையை வாசிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்புறம் எதற்கு ஆளுநர் உரையோடு துவங்க வேண்டும்? அதற்கு ஒன்றிய அரசிலே நாங்கள் எங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் அதற்கான அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை தான் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கோமே தவிர நாங்களாக நீக்கப் போகிறோம் என்று சொல்லவில்லை. அந்த சட்ட திருத்தம் கொண்டு அதன்படி நீக்குவோம் என்றுதான் சொல்லியிருக்கின்றோம். அது சொல்லுவதிலே தவறில்லை. தமிழ்நாடு அரசு மரபுபடிதான் சட்டப்பேரவையில் செயல்பட்டு சபாநாயகர் பேசியிருக்காரு. அதே மரபுபடி தலைமைச் செயலகத்தில் செய்தி எடுக்கக்கூடிய செய்தி அறைக்கு முதல் முறையா ஆளுநர் பேசக்கூடிய அந்த ஆடியோ வராம துண்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மைக்கும் ஆஃப் செய்யப்பட்டதா ஆளுநரும் கூறுறாரு. இது சரியான நடைமுறையா, அது மரபுதானா? உங்க இதுக்கு எதுக்கான மைக் வரவில்லை என்பது டெக்னிக்கல் கோளாறா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆளுநர் பேசும்போது ஏன் வரலை என்பது எனக்கு தெரியாது. அதை நான் விசாரித்து சொல்லுவேன்.